இன்றைய முக்கிய செய்திகள். பஹல்காம் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமித்ஷா அறிவிப்பு. போர் நிறுத்தம் பற்றிய ட்ரம்ப் பேச்சை மறுக்காதது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்ததற்கு விளக்கம் கேட்ட விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் கடிதம் மீது 19ஆம் தேதி விசாரணை. அசாமில் வங்கதேசத்தவர் என்று கூறி 2000 முஸ்லிம் குடும்பங்கள் வெளியேற்றம். பரம்பரை இந்தியர்கள்தான் என்பதற்கு ஆதாரம் உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,10,000 கன அடி நீர் வெளியேற்றம். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. வணக்கம். வணக்கம். பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியானார்கள். இதையடுத்து இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்ட 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மோதல் 3 நாட்களுக்கு பிறகு ராணுவ பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் 2வது நாளாக இன்று நடைபெற்ற விவாதத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத இயக்க கமாண்டர் சுலைமான் உள்ளிட்ட 3 தீவிரவாதிகள் நேற்று டஜிங்காம் வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறினார். தீவிரவாதிகள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று காங்கிரஸ் ஆதாரம் கேட்டதை விமர்சித்த அவர், பாகிஸ்தானை காப்பாற்ற ஏன் முயற்சிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். किसको बचाना चाहते हैं? पाकिस्तान को बचाकर आपको क्या मिलेगा? हमारे पास प्रूफ है, वो भी मैं सदन के सामने रखना चाहता हूं कि तीनों पाकिस्तानी थे। 3 में से 2 के पाकिस्तान के वोटर नंबर भी आज हमारे पास उपलब्ध है। इनके पास से जो चॉकलेटें मिली हैं, वो चॉकलेटें ढोक में से मिली, वो भी पाकिस्तान की बनाई हुई चॉकलेट है. 3 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றதில் எதிர்க்கட்சிகளுக்கு மகிழ்ச்சி இல்லையா என்ற திரு அமித்ஷா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவாக காரணமே நேருவின் தவறான முடிவுதான் என்று குற்றம் சாட்டினார். விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா காந்தி, முன்னாள் பிரதமர்கள் நேரு, இந்திரா காந்தி, தமது தாயாரின் கண்ணீர் பற்றியெல்லாம் பேசும் திரு அமித்ஷா, பஹல்காம் தாக்குதல் நடந்த போது ஏன் அங்கு பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கூட இல்லை, போர் எப்படி முடிவுக்கு வந்தது போன்ற எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் தவிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். लोगों को मार डालते हैं और आप उनको शरण दे रहे हैं, क्यों दिया शरण? इसका जवाब क्यों नहीं दिया एक भी भाषण में? जैसे ये बात उठी, शरण की बात की, हमारे गृह मंत्री जी ने इतिहास में चले गए। नेहरू ने क्या किया, इंदिरा गांधी ने क्या किया, यहाँ तक कि मेरी माँ के आंसुओं तक चले गए। लेकिन इस सवाल का जवाब नहीं दिया कि ये सीज फायर हुआ क्यों, इसका जवाब नहीं दिया. காங்கிரஸ் ஆட்சியில் காஷ்மீர் தாக்குதல் நடந்தபோது உள்துறை அமைச்சர் பதவி விலகியதை சுட்டிக்காட்டிய திருமதி பிரியங்கா, இன்றைய உள்துறை அமைச்சரும் பதவி விலகுவாரா என்று கேள்வி எழுப்பினார். விவாதத்தில் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி, நேருவை பற்றி காங்கிரஸை விட பாஜகவே அதிகமாக பேசுவதாகவும் அதனால் உலகம் முழுவதும் நேருவை பற்றி படிக்க தொடங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசபக்தி இல்லை என்பது போல் திரு அமித்ஷா பேசுவதாக கூறிய அவர், பஹல்காம் தாக்குதல் நடந்தவுடன் பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவாக முதலில் பேரணி நடத்தியது தமிழக முதலமைச்சரும் தமிழ்நாட்டு மக்களும் தான் என்று சுட்டிக்காட்டினார். So DMK was the first party which took out a rally at the Chief Minister Muthuvel Karunanidhi Stalin was the first Chief Minister to take out a rally in support of our defense forces. When you call for an all-party leaders meeting, the leaders from the opposition parties came to the meeting and said that we stand with you. We stood with this country. You are against us. இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 26 முறை கூறிய பிறகும் அதை மறுக்காமல் இருப்பதுதான் உங்கள் வெளியுறவு கொள்கையா என்றும் திருமதி கனிமொழி கேள்வி எழுப்பினார். இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் தாக்குதலில் பெற்றோரை இழந்த 22 குழந்தைகளுக்கான கல்வி செலவை திரு ராகுல் காந்தி ஏற்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. 22 குழந்தைகளுக்கான முதல்கட்ட உதவித்தொகை நாளை வழங்கப்படும் என்றும் குழந்தைகள் பட்டப்படிப்பை முடிக்கும் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்தது குறித்து விளக்கம் கேட்டு திருமதி திரௌபதி முர்மு அனுப்பிய கடிதம் மீதான விசாரணை வரும் 19ஆம் தேதி தொடங்கும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல்
ஆளுநர் திரு ஆர் என் ரவி நீண்ட காலமாக கிடப்பில் வைத்திருந்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் ஏப்ரல் 8ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினர். அதில் அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவின்படி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குதல், ஒப்புதல் வழங்காமல் இருப்பது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது ஆகிய 3இல் ஒன்றைத்தான் ஆளுநர் தேர்வு செய்ய முடியும் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு எக்காரணத்தை கொண்டும் அனுப்ப முடியாது என்றும், தமிழ்நாடு அரசு 2வது முறையாக அனுப்பி வைத்த 10 மசோதாக்களை ஆளுநர் திரு ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது சட்ட விரோதம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் 3 மாதங்கள் வரை கால நிர்ணயம் செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பாக தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு எழுதிய கடிதத்தில் தமக்கு கால நிர்ணயம் செய்தது குறித்து விளக்கம் கேட்டு 14 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த கடிதத்தை தனி மனுவாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் இதுகுறித்து விசாரிக்க தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய், நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு விக்ரம்நாத், திரு நரசிம்மா, திரு அதுல் சந்துர்கர் ஆகிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வை அமைத்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அனைத்து தரப்பினரும் வரும் 12ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான பதிலை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வரும் 19ஆம் தேதி விசாரணை தொடங்கும் என அறிவித்த நீதிபதிகள் நீதிமன்றத்திற்கு உதவி செய்ய வழக்கறிஞர் திருமதி மிஷா ரோத்கியை நியமித்தனர். அப்போது குறுக்கிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு கபில் சிபல், கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு கே வேணுகோபால் உள்ளிட்டோர் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததா என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வரும் 19ஆம் தேதி விரிவான விவாதம் தொடங்குவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது தொடர்பாக வாதிட இரு தரப்புக்கும் தலா 1 மணி நேரம் தரப்படும் என்று தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர் விளக்கம் கூறியதை ஆதரிக்கும் மனுதாரர்கள் ஆகஸ்ட் 19, 20, 21, 26 தேதிகளிலும், எதிர்த்தரப்பினர் ஆகஸ்ட் 28 மற்றும் செப்டம்பர் 2, 3, 9 தேதிகளிலும் வாதிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அஸ்ஸாமில் 2000 முஸ்லிம் குடும்பங்களை வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை பாஜக அரசு இன்று தொடங்கியுள்ளது. பாஜக ஆளும் அம்மாநிலத்தின் முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா 2021ஆம் ஆண்டு மே மாதம் பதவியேற்றதிலிருந்து 160 சதுர கிலோமீட்டர் பரப்பிலிருந்து 50,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் அஸ்ஸாமில் ஊடுருவி வனப்பகுதியை ஆக்கிரமித்து பாக்கு விவசாயத்தில் ஈடுபடுவதாக அம்மாநில அரசு கூறி வருகிறது. ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையால் குடியிருப்புகளை இழந்து தற்காலிக முகாம்களில் வசிக்கும் இவர்கள் தாங்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் இந்தியர்கள் என்பதற்கான ஆவணங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தனர். फिर आपका मंदिर मस्जिद, फिर आपका मुस्लिम, फिर यहाँ पे बोला जाता है कि संदेहयुक्त नागरिक है, बांग्लादेशी है. इस तरीके के जो घिनौनी हरकतें जो है ये हमारे ऊपर जो इल्ज़ाम लगाया जा रहा है ये बिल्कुल बेबुनियाद है. अगर कोई बांग्लादेशी है हम चाहते हैं कि सरकार बिल्कुल उसे निकाल दिए. तो बोलता है हम लोग बांग्लादेशी, क्यों बांग्लादेशी होगा? हम लोग का सब प्रूफ है, बाप दादा चाचा सबका प्रूफ है, सब पुराना डॉक्यूमेंट्स कितना का चाहिए. இந்நிலையில் கோலாகாட் மாவட்டம் ஓரியம்காட் அருகே ரெங்மா வனப்பகுதியில் 5000 ஏக்கர் நிலத்தில் குடியிருக்கும் 2700 குடும்பங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை அஸ்ஸாம் மாநில அரசு இன்று தொடங்கியது. இதில் பாதுகாப்பு பணிக்காக 1000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கை பற்றி அறிந்து 90% பேர் ஏற்கனவே வெளியேறிவிட்ட நிலையில் மீதமுள்ளவர்களை அகற்றுவதுடன் வீடுகளை புல்டோசர் கொண்டு அதிகாரிகள் இடித்து வருகின்றனர். வங்கதேச முஸ்லிம்கள் தவிர மணிப்பூரைச் சேர்ந்த 42 முஸ்லிம் குடும்பங்கள், 92 நேபாளி குடும்பங்களும் வெளியேற்றப்பட உள்ளன. தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக அரசு எடுக்கும் இந்த நடவடிக்கை ஓர் அரசியல் ஆயுதம் என்றும் முஸ்லிம்களுக்கு எதிரான கொள்கையை வெளிப்படுத்துவதாகவும் மனித உரிமை ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மற்றும் பாஜக இடம்பெற்றுள்ளதாகவும், பாஜகவுடன் பல கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இன்று சிவகங்கை மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ள அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பழனிசாமி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் கடன் கேட்கும் விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் சோதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை அனுப்பியதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார்.
இது தொடர்பாக பிரதமரிடம் தாம் மனு அளித்த உடனேயே அந்த சுற்றறிக்கையை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று பழைய நடைமுறைப்படியே கடன் வழங்கலாம் என தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுடன் பாஜக மட்டுமே உள்ளதாகவும் பாஜகவுடன் பல கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இங்க கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குங்க. இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் குறிப்பிடுவேன். அதிமுக கூட்டணிக்கு திருமதி சசிகலா வந்தால் அதிமுக நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு யூகத்திற்கு பதிலளிக்க முடியாது என எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். மற்ற கட்சிகள் கூட்டணி அமைப்பது குறித்து அந்தந்த கட்சி தலைமையிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,10,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகள் நிரம்பி காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணை நிரம்பியுள்ளதால் டெல்டா பாசனத்திற்காக 18,000 கன அடி, 16 கண் மதகுகள் வழியாக 92,000 கன அடி என அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. காவிரி வெள்ளப்பெருக்கு காரணமாக ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கந்தன் பட்டறை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த பலர் மயிலம்பாடி குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பவானி சாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 9,700 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கொடிவேரி அணையில் பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது. இதனால் 3வது நாளாக கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்படுகின்றன. தொடர் மழையால் குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 42 அடியை கடந்ததால் குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேகாலயாவில் அரசு கிடங்குகளிலிருந்து காணாமல் போன 4,000 டன் நிலக்கரி மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அம்மாநில அமைச்சர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பு, விதிகளை மீறியும் பாதுகாப்பற்ற முறையிலும் நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுவது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நிலக்கரி சுரங்கத்துக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2014ஆம் ஆண்டு தடை விதித்தது. இந்நிலையில் சட்டவிரோதமாக சுரங்கங்களில் வெட்டி எடுக்கப்பட்ட நிலக்கரியை பறிமுதல் செய்த அரசு ரஜாஜு, தியங்கன் ஆகிய 2 கிராமங்களில் சேமித்து வைத்திருந்தது. அதில் 4,000 டன் நிலக்கரி காணாமல் போனது தொடர்பான வழக்கை கடந்த வாரம் விசாரித்த மேகாலயா உயர்நீதிமன்றம் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட நிலக்கரி காணாமல் போன விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு கிரிமேன் சைலா நிலக்கரி மழையில் அடித்துச் செல்லப்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாக கூறினார். That Meghalaya is one of the highest rainfall. So being the highest rainfall, and anything could happen. All those water, it goes to Bangladesh. So never know, it could be because of the rain it carried away. Being the highest rainfall, chances is very high. மேகாலயா மக்கள் மாநிலத்துக்கு எந்த வகையிலும் கேடு விளைவிக்க விரும்ப மாட்டார்கள் என்ற திரு கிரிமேன் சைலா உயிர் வாழ்வதற்கு வேறு வழியில்லாத நிலையிலேயே சட்டவிரோதமாக நிலக்கரி எடுத்திருக்க கூடும் என்றும் தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர் குடும்பத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற 5 மீனவர்களையும் பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் 9 பேரையும் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் இன்று சிறைப்பிடித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி மீனவர்களை கைது செய்த கடற்படையினர் மன்னார் கடற்படை முகாமிற்கு அவர்களை அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தங்கச்சி மடத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து அத்துமீறி வரும் பிரச்சனைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட விசைப்படகு மீனவர்கள் 5 பேரும் வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனே விடுவிக்க தூதரக நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள்.
கடந்த 4 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் 20,088 இடங்களை ஓபிசி பிரிவினர் பெற்றது பல குடும்பங்களின் பல தலைமுறை கனவு என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு ஜூலை 29இல் அகில இந்திய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டை வென்று காட்டிய சமூக நீதி நன்னாள் ஜூலை 29 என்பதை குறிப்பிட்டு மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி வில்சன் இட்ட பதிவை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், சமூக நீதிக்கான இந்த அரசியலையும் போராட்டத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்களின் சூழ்ச்சி அரசியலை முறியடிக்க இந்நாளின் வரலாற்று முக்கியத்துவத்தை உறக்கச் சொல்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2வது சுற்று பொறியியல் கலந்தாய்வு முடிந்த நிலையில் பொதுப்பிரிவில் 98,565 மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டில் 16,259 மாணவர்களும் விருப்ப கல்லூரிகளை பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் பொதுப்பிரிவில் 70,111 பேருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீட்டில் 10,534 பேருக்கும் தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. www.tneaonline.org என்ற இணையதளத்தில் இந்த ஆணையை நாளை மாலை 5 மணிக்குள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் 31ஆம் தேதி ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்படும் என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனச்சரகத்தில் உள்ள கரும்பு வயலில் சிறுத்தை புலி நடமாட்டத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் ஒரு சிறுத்தை புலிக்குட்டியை கண்டனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 4 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினர். மறுநாள் தாய் சிறுத்தை புலி வந்து குட்டியை எடுத்துச் சென்றது கேமராவில் பதிவானது. இந்நிலையில் நேற்று மாலை மேலும் 3 சிறுத்தை புலிக்குட்டிகள் கரும்பு தோட்டத்தில் இருந்ததை கண்ட நில உரிமையாளர் தகவல் அளித்ததை அடுத்து வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை பேருந்து நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக உலாவரும் பெண் கடமான் பொதுமக்கள் கொடுக்கும் உணவை செல்லப்பிராணி போல அச்சமின்றி அருகே வந்து உண்கிறது. கடமானை காண ஆர்வமுடன் காத்திருப்பவர்கள் அதனுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். பேருந்துகளின் படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தஞ்சையில் பேருந்து படியில் தொங்கியபடி சென்ற மாணவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் இனிப்புகளை வழங்கினர். நாளை முதல் படியில் பயணம் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று அவர்கள் எச்சரித்தனர். அந்த வழியே சென்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் காவலர்களின் விழிப்புணர்வு பணியை பாராட்டினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட சர்க்கார் மூலா பாடந்துறை பகுதிகளில் புலியின் கால்தடம் தென்பட்டுள்ளதால் கால்நடைகளை மேய்க்கவோ தனியாக நடந்து வரவோ வேண்டாம் என்று கிராமமாக வனத்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஊனோன்னிகளின் நடமாட்டம் சமீப காலமாக இருந்து வருவதால் இந்த பகுதியில் ஆடுகள் மாடுகள் மேய்ப்பதை தவிர்க்கவும், குறிப்பாக மக்களும் தனியாக வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சர்க்கார் மூலை, கம்பாடி, கொட்டாய்மட்டம், கோளூர் பகுதிகளில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கடந்த 2 மாதங்களில் மேய்ச்சலுக்கு சென்ற 9 மாடுகளை புலி வேட்டையாடி கொன்றதை தொடர்ந்து அதை கண்டுபிடிக்க தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. ட்ரோன் கேமரா மூலமும் வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் தற்போது காலடி தடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 447 புள்ளிகள் அதிகரித்து 81,338 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 140 புள்ளிகள் உயர்ந்து 24,821 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,200 ரூபாயாகவும் 1 கிராம் 9,150 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 126 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்தது குறித்து விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பிய கடிதம் மீதான விசாரணை வரும் 19ஆம் தேதி தொடங்கும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அஸ்ஸாமில் 2000 முஸ்லிம் குடும்பங்களை வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை பாஜக அரசு தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.